ராஜேந்திர சோழனின் 1005ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்களின் தமிழகம் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இளவரசன் இன்னும் சற்று நேரத்தில் அங்கே கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இருக்கக்கூடிய அந்த பொன்னேரி அருகில் உள்ள ஹெலிபேடில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இறங்க இருக்கிறார். அங்கிருந்து விழா பகுதிக்கு செல்ல இருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா சண்முகவேல், இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தில் இறங்க உள்ளார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து M-17 ராணுவ ஹெலிகாப்டர்ல தற்போது மோடி மற்றும் அவருடன் உதவியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் பயணிக்கின்றனர். அதே போல மற்ற 2 ஹெலிகாப்டர்ல எஸ்பிஜி பாதுகாப்பு படையினர் மற்றும் பிரதமர் பாரத பிரதமர் அலுவலக உதவியாளர்கள் 2 ஹெலிகாப்டர்ல பயணிக்கிறார். மொத்தம் 3 ஹெலிகாப்டர் இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே தரையிறங்க உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக உள்ளது. அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சுமார் 30 நிமிடத்தில் ஹெலிகாப்டர் வந்துவிடும். இங்கே இறங்கிய பிறகு அங்கிருந்து பிரதமர் மோடி சிறப்பு வாகனத்துல ரோட் ஷோ, அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருகே அமைக்கப்பட்டுள்ள சாலையில இருபுறமும் மக்கள் ஆயிரக்கணக்கான திரண்டுள்ளனர். அவர்களை பார்த்து ரோடு ஷோ திட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியுள்ளனர். அதற்கு பிறகு கோயிலுக்குள்ள செல்ல உள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பொன்னேரியில் உள்ள சிறப்பு ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்துல ஹெலிகாப்டர் இறங்க உள்ளது. அந்த ஹெலிகாப்டர் இறங்குவதற்காக அந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொன்னேரி பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் தமிழக காவல்துறையினர் மற்றும் எஸ்பிஜி காவல் டெல்லியிலிருந்து அந்த சிறப்பு படையினர் அந்த பகுதியில் முகாமிட்டு பாதுகாப்பு உள்ள நிலையில தொடர்ந்து அந்த முழுவதுமே பாரத பிரதமர் மோடியை பார்ப்பதற்காக இந்த பொதுமக்கள் பிரதமர் மோடியின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். அதாவது 1005ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றி கொன்ற கடற்படை மாவீரன் ராஜேந்திர சோழனுடைய 1000ஆம் ஆண்டு வெற்றி விழா என பல்வேறு விழா மத்திய கலாச்சார துறையின் சார்பில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி ஆடு திருவாதிரை தொடங்கி இன்று வரை 5 நாட்கள் இவ்விழா மிக விமர்சையாக கொண்டாட மத்திய கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த துறையின் ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது இந்த விழாவில் நிறைவு விழாவான என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். ஏற்கனவே இந்த கடவரங்கொண்டான், கங்கை கொண்டான் என பல்வேறு சிறப்பு பேர்கள் அழைக்கப்படும் இந்த ராஜேந்திர சோழன் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கடற்படை மன்னனாக தெரிந்த நிலையில பாரத பிரதமர் மோடி வருவது மேலும் அந்த 1000 ஆண்டுகள் அழிந்தாலும் அந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு பாரத பிரதமரே நேரடியாக வருவது இத்தகைய மக்களினுடைய மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது யுனெஸ்கோ அமைப்பில் இந்த கோவில் இருந்தாலும் தற்போது பாரத பிரதமர் இங்கு வருகை பெறுவதால் இந்த கோவிலுக்கு முதலில் ஒரு பிரதமர் வருகை பெறுவது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. ஆகையால் இந்த கோவிலுக்கு வருவதால் இன்னும் உலக அளவில் இந்த கோவிலுடைய திறமை பறைசாற்றும் என அரியலூர் மாவட்ட மக்களும் ஆன்மீக சான்றவர்களும் பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில தான் இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஹெலிகாப்டரில் இறங்குவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ள நிலையில சாலையின் இருபுறமும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த பகுதி முழுவதும் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. பாரத பிரதமர் கோவிலுக்கு வந்துவிட்டு திரும்பி செல்லும் வரை இந்த திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து இப்பகுதியில் தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருந்த போதும் தன்னுடைய இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு கணிசல் காண்பதற்காக புகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பொன்னேரியினுடைய நடுப்பகுதியில அந்த ஹெலிகாப்டர் இந்த இடத்துல தான் இறங்க என்பதற்காக புகை மூட்டம் ஏற்படுத்தப்பட்டு அது சரியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில தொடர்ந்து இந்த பகுதி மூலம் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு சொன்னது. இளவரசன், மாமன்னர் ராஜேந்திரனுடைய நாணயம் வெளியிடுவது தொடர்பான அறிவிப்பு வழியாக இருக்கிறது. வேறு என்ன சிறப்பு நிகழ்வு அங்கே நடைபெற இருக்கிறது என்பதை விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பா சொன்னது, அதாவது 1005 ஆண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜேந்திர சோழனுக்கு பல்வேறு செய்வதற்கு மத்திய அரசின் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இன்னும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு ஏதுவாக பல்வேறு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பாரத பிரதமர் அறிவிப்பு வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழனை கௌரவிக்க வகையில ஏற்கனவே கடற்படையில் ராஜேந்திர சோழன் பெயரில் கடற்படை கப்பல் உள்ளது. இந்த நிலையில மேலும் ஒரு வழிசேர்க்கும் விதமாக
ஒரு சிறப்பு நாணயம் மத்திய அரசு வெளியிட போவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை என்றாலும் நாணயம் கண்டிப்பாக வெளியிடுவதற்கான ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது என கூறப்படும் நிலையில மற்றும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்று படிமங்களை வருங்கால சந்ததியினரும் தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பல்வேறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்க உள்ளார் எனவும் எதிர்பார்க்கப்படும் நிலையில பல்வேறு சிறப்பு, அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அதாவது இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு சென்று அதற்கு பிறகு மலேசியா, கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் சென்ற ராஜேந்திர சோழன் ஒரு வலிமை மிக்க கடற்படையை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய பூம்புகார் துறைமுகம் மற்றும் பழையாறு துறைமுகத்திலிருந்து அவர் கடற்கரை வழியாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று போர் புரிந்தார். இலங்கை, கம்போடியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற அவர் ஆமை வழித்தடத்தின் மூலம் அந்த காலத்திலே முன்னறிவுடன் கடற்படை வைத்திருந்தார். அந்த கப்பல்படையில் ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், கடற்படை போடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்து அது சென்றது இந்த நவீன விஞ்ஞான யுகத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமைப்பாக உள்ளது. இந்த நிலையில இப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தான் பாரத பிரதமர் மோடியே இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வழி பெற உள்ள நிலையில் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்தும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பல்வேறு நிதி ஒதுக்கீடு குறித்தும் பாரத பிரதமர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ராஜேந்திரன், ஆடி திருவாதிரை என்பது முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறது. அங்கே அந்த கோவிலிலே ஆடி திருவாதிரைக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் செய்யப்படுகிறது, என்ன மாதிரியான அபிஷேகம் செய்யப்படுகிறது, அது பொதுமக்களுடைய கலந்து கொண்டு என்ன முறை செய்கிறார்கள், அது பற்றி ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் எப்படி கொண்டாடப்படுகிறது, அது பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா கண்ணுகள், அதாவது ஆடி திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ஆடி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்து அன்றுதான் ராஜேந்திர சோழன் பிறந்ததாக கல்வெட்டு கூறப்பட்டுள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளபடிதான் ஆடி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரத்தன்று ராஜேந்திர சோழனுடைய ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அன்று ராஜேந்திர சோழனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர், அதாவது சிவனுக்கு மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த அபிஷேகம் வருடந்தோறும் இந்த பகுதியில் உள்ள சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் அந்த அபிஷேகம் நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு ஆடி திருவாதிரை நட்சத்திர விழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. நிறைவு நாளான இன்றுதான் பாரத பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிலையில கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயருக்கு எடுத்துக்காட்டாக கங்கை வரை சென்று போரிட்டு பல்வேறு நாடுகளை கைப்பற்றிய அவர் இங்க கங்கை கொண்ட சோழபுரம் அருகே பொன்னேரி என்ற ஒரு ஏரியை கட்டமைத்தார். இந்த ஏரியை வெட்டுவதற்கு பல்லாயிரக்கணக்கான பேரில் சரணடைந்த பேர் கைதிகளை கொண்டு இந்த சுமார் ஒரு 800 ஏக்கர் பரப்பளவு கொண்ட உலகிலேயே மனிதர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஏரி என கூறப்படும் இந்த ஏரி கட்டப்பட்டது. இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய அந்த ஏரி மற்றும் அந்த கோவிலை கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு அபிஷேகம் செய்விக்கும் வகையில் இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் கங்கை நதியிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் இங்கு வெளியில் உள்ள சிவலிங்கத்தின் மீது பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. அதற்கு பிறகு அந்த மகா சிவலிங்கத்திற்கு மகா தீபாராதனை காட்டப்பட உள்ளது. அது பாரத பிரதமர் மோடி தரிசனம் செய்து அதற்கு பிறகு கோயிலில் உள்ள தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை அந்த குடிலில் பார்வையிடுகிறார். அந்த குடிலில் பல்வேறு கல்வெட்டுகள், ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை அறியும் பல்வேறு சிறப்புகள் அந்த அருங்காட்சியகம் வைக்கப்பட்டுள்ளது. அதனை பார்வையிடுகிறார். அதற்கு பிறகு ஏற்கனவே கூறியது போல இளையராஜா அவர்களால் சிந்தோனி இசை நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்காக இந்த கோயில் உட்பிரகாரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனையும் அவர் பார்வையிட்டு அதற்கு பிறகு கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள பல்வேறு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பல்வேறு சிறை மற்றும் கல்வெட்டுகளை பார்த்த பின் அதற்கு பின் இங்கிருந்து புறப்பட உள்ள நிலையில ஆடி திருவாதிரை நிறைவு நாள் விழாவான இன்று பாரத பிரதமரை நேரில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து தரிசனம் செய்வது மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் அதே சமயத்தில் இப்பகுதி மக்கள் மிக பெருமைக்குரியதாகவும் கருதுகின்றனர். இந்த நிலையில தான் இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி கொண்டிருக்கும் நிலையில இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள தரையிறங்கும் ஹெலிகாப்டர் தரையிறங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது.
மாமன்னர் ராஜேந்திர சோழனின் 1005ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் ஆடி திருவாதிரை முன்னிட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திலே இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் சிம்பொனி நிகழ்ச்சி பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லப்படுகிறது. என்ன முன்னேற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆன்மீக பாடல்களா அல்லது திரைத்துறை பாடல்களா பாடுவதற்கான சூழல் இருக்கிறதா, அது பற்றிய விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா கண்கள். அதற்கு முன்னதாக சட்டமான கங்கை கொண்ட சோழபுரத்துல பாரத பிரதமர் மோடி தற்போது தரையிறங்க ஹெலிகாப்டர் வந்து விட்டது. அந்த ஹெலிகாப்டர் தற்போது அந்த பொன்னேரியில் இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் அந்த திரைப்பட காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் குளத்தின் பகுதியில் அந்த பாரத பிரதமர் ஹெலிகாப்டர் தற்போது தரையிறங்க உள்ளது. தரையிறங்கும் நிகழ்ச்சியை பார்வையிட்ட இங்க இருக்கும் ஏராளமான பொதுமக்கள் கரகோஷத்துடன் பாடிக்கொண்டிருக்கின்றனர். அந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியை முழுவதுமே பல்வேறு பகுதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியை வைத்திருவாளர் திட்டத்திற்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரும் இந்த ஹெலிகாப்டர் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் நேரலையில். இந்த ஹெலிகாப்டரில் மட்டுமல்லாமல் மேலும் 2 ஹெலிகாப்டரில் பாரத பிரதமர் மோடியினுடைய வெளியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி பாரத பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் வந்து கொண்டிருக்கும். ஹெலிகாப்டர் கங்கை கொண்ட சோழபுரம் கோபுரம் அருகே பொன்னேரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அடுத்து நாம் ஏற்கனவே கூறியது மற்றொரு ஹெலிகாப்டரும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பார்த்து கொண்டிருக்கும் நிலையில இந்த பகுதியில் இந்த ஹெலிகாப்டர் பறக்கும் நிகழ்ச்சியை இந்த கூடியுள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பார்த்து கீழருக்கு பாரத பிரதமர் மோடியை வரவேற்கும் நிலையில ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக கரகோஷம் எடுத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம பார்த்து நிலையில இந்த கோவிலின் உள்ளே பல்வேறு ஏற்பாடு செய்யப்படும். அதாவது ஆடி திருவாதிரை நட்சத்திரமான நெடுக நாளான இன்று பல்வேறு ஏற்பாடுகள் கோயில் செய்யப்பட்டு சுபலிங்கத்திற்கு அபிஷேகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு தமிழ் இசை பாடல்களும் ஆன்மீக பாடல்களும் ஒழிக்க உள்ளது. அதற்கு பிறகு சிம்பொனி இசையை இளையராஜா பாடலை கேட்க உள்ளார். தொடர்ந்து கோவில் பாரத பிரதமர் தரிசனத்துக்கு பிறகு இப்பகுதியில் பொதுமக்களும் அனுமதிக்கப்படுவார் என கூறப்பட்டுள்ளது. ஏராளமான ஆன்மீக பக்தர்களும் இந்த ஆண்டு திருவாதிரை விழாவின் நிறைவு விழா தற்போது இந்த பகுதியில் கும்பிட்டுள்ளனர். பாரத பிரதமர் தரிசனத்துக்கு பிறகு பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவது ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கூட்டியுள்ளனர். அதேபோல பாஜக தொண்டர்களும் இந்த கைது சூட்டியுள்ளதால் கங்கை கொண்ட சோழபுரமே தற்போது மக்கள் வெள்ளத்தில் காணப்படுகிறது. விட்டதை போல அந்த ஹெலிகாப்டர் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அந்த கோவில் கோபுரத்தை கடந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில மணித்துளிகளில் அவர் அங்கே இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ செல்வதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகே கோவில் வளாகத்திற்குள் உள்ளே பிரதமர் மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்ய இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அந்த இறங்கிய இடத்திலிருந்து கோவிலுக்கு வரக்கூடிய இடைவெளியில் ரோட் ஷோவிற்கான இடத்திலே எப்படி தொண்டர்கள் களை கட்டி இருக்கிறார்கள், விழா கோலம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க இளவரசன். கண்டிப்பா தற்போது அந்த ஒளிப்பதிவாளர் சுஜித் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சி கொடுத்துக் கொண்டிருக்க பொதுமக்கள் ஏராளமானோர், அதாவது பாரத பிரதமர் மோடி வருகை தர உள்ள நிலையில இந்த பகுதியில் நீண்ட வரிசையில காட்சியை நாம் பார்க்க முடியாது. அதாவது திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையின் அருகிலேயே உள்ளதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு முன்புதான் தற்போது தடுப்பூசி அமைக்கப்பட்டு அதனுள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள் அரியலூர் மாவட்டம், அதாவது அருகில் உள்ள கும்பகோணம், தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், சிதம்பரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் பாரத பிரதமரை பார்ப்பதற்காக இங்கே குவிந்துள்ளனர். அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே மக்கள் வெள்ளத்தில் காட்சியளிக்கிறது. சாலையின் இருபுறமும் மக்கள் கூடியுள்ள நிலையில இப்பொழுது பாரத பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். அதாவது இப்ப சற்று முன் நாம் பார்த்த ஹெலிகாப்டர் தரையிறங்கியவுடன் அங்கிருந்து பாரத பிரதமர் வருகை பெறுவதற்காக சிறப்பு வாகனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு வாகனத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோயில் பகுதிக்கு அவர் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இதை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் அவர் பிரதமரை வரவேற்பதாக காத்திருக்கின்றனர். ஏராளமான பள்ளி மாணவிகள் பாரத பிரதமர் மோடியினுடைய முகமூடி அணிந்து இங்கு காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சாலையின் வழியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்து
மக்களை சந்தித்திருப்பது அவர் கோயிலுக்கு செல்ல உள்ளார். அந்த கோயிலுக்கு சென்று அங்கு பல்வேறு தரிசனத்துக்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட பிறகு கங்கை கோலபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு பல்வேறு திருத்த திட்டங்களை அறிவிக்க உள்ளதாகவும் இங்குள்ள மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த நிலையில தான் பாரத பிரதமர் வருகையை பார்ப்பதற்காக சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் பொதுமக்கள் காத்துக்கிட்டு நிலையை பார்க்க முடிகிறது. அதாவது பாரத பிரதமர் ஏற்கனவே போல திருச்சி பகுதிக்கு வந்தது திருச்சி விமானத்தை திருப்பதற்கு ஜனவரி 2ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு வந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது தற்போது 2வது முறையாக திருச்சிக்கு திருச்சியிலிருந்து தற்போது கங்கை சோழபுரத்திற்கு வருகை தந்துள்ளார். அந்த வகையில சோழ தேசத்தில் அவர் பல்வேறு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்களை அறிவிப்பார் என அறிவிக்கப்படும் நிலையை ராஜேந்திர சோழனுடைய நாணயத்தையும் அங்கு வெளியிட உள்ளார். அந்த ராஜேந்திர சோழன் நாணயம் வெளியிடுவது மட்டுமல்லாமல் பல்வேறு சிறப்பு திட்டங்கள், அதாவது சுற்றுலா தலமாக உள்ள நிலையில இங்கு பல்வேறு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் மற்றும் கூடுதல் பல்வேறு வசதிகள் செய்து வருவதற்காக பல்வேறு திட்டங்களையும் அவர் அறிவிப்பதாக எதிர்பார்க்கப்படும் நிலையை தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது காவல்துறையினர் மற்றும் பிரதமருடன் இந்த பாதுகாப்பு குழுவினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ள நிலையில நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் பாரத பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் வருகை உள்ள நிலையில அவரை பார்ப்பதற்காக மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.